வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் பொசிஷனில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ்லாம் கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால்வ் ஃபார் கரண்ட் த்ரூ 5 ohm ரெசிஸ்டார் பை பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் தியரம். இங்கே பாருங்கள், இந்த 5 ohm ரெசிஸ்டாரில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெண்டே ஸ்டெப்ஸ் தான் எப்பயும் போல். ஓகேங்களா? சரி, ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம ஏதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணிவிடுவோம். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணணும். சரி, நம்ம என்ன பண்ணலான்னு இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றினா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அதுக்கு பேரலாக இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. அப்போ நம்ம இதை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றணும்னா ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 ohm × 1 ஆம்பியர் என்ன வரும், 1 தான் வரும். ஓகேங்களா? அந்த 1 volt தான் நம்ம இங்கே சர்க்யூட்டில் காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், டயக்ராமில் அப்படியே தான் வரும். இதை வரைஞ்சிடலாம் அப்படியே மொத்தமாக. டயக்ராமில் எந்த சேஞ்சஸும் இருக்கும் அது அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மொத்தமாக அப்படியே ரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே என்ன இருக்கீங்க, 1 ohm ரெசிஸ்டார் இருக்குது, 1 ஆம்பியர் இருக்குது. இதை நான் வோல்டேஜாக மாற்றணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுவும் பேரலாக இருக்கணும். இது ரெண்டும் 1 1s are 1. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு பேட்ரி கொடுத்துட்டு அதான் வோல்டேஜ் சோர்ஸ் என்ன கொடுக்குறோம், 1 voltன்னு கொடுக்கணும். இங்கே மேலே ப்ளஸ் ஏன் கீழே மைனஸ் போடணும், இங்கே ஏரோ பார்க்கணும். இங்கே ஏரோ மேலே இந்த ஏரோ இப்படி இருந்துச்சுன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அதாவது இங்கே பேட்ரி போடும்போது இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ். அடுத்து என்ன பண்ணோம்னா, இங்கே என்ன ரெசிஸ்டார் நம்ம யூஸ் பண்ணோம், 1 ohm ரெசிஸ்டார் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இந்த பேட்ரி கூடவே சீரீஸாக கனெக்ட் பண்ணிடணும். இந்த பேட்ரி கூடவே சீரீஸாக கனெக்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா? எதை நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அதை எடுத்து திரும்ப இங்கே இந்த பேட்ரி கூடவே சீரீஸாக கனெக்ட் பண்ணிடணும். அப்போ இங்கே ஒரு 1 ohm வந்து இது கூட சீரீஸாக கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போதைக்கு இதுதான் சர்க்யூட். இப்போ பாருங்கள், இது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா, 20 + 1 21. இப்போ நமக்கு திரும்ப சர்க்யூட் டயக்ராம் சேஞ்ச் ஆகிடும். என்ன இருக்குது, 10 5 இது ஒரு 21. ohm 5 ohm அப்புறம் இது 21 ohm. இங்கே ஒரு பேட்ரி 1 volt பேட்ரி. இங்கே எவ்வளோ வோல்ட்டு, 20 volt பேட்ரி. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சர்க்யூட் டயக்ராமு ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு வந்தாச்சு. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டெப் 1 நம்ம கண்டினியூ பண்ணலாம். கன்சிடர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ண போகிறேன், இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ண போகிறேன். கன்சிடர் 20 volt சோர்ஸ், ஷார்ட் அதர் வோல்டேஜ் சோர்ஸ், அதர் வோல்டேஜ் சோர்ஸ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இப்போ டயக்ராம் எப்படி வரும், திரும்பவும் இதே டயக்ராம் தான் வரும். இந்த 1 volt மட்டும் ஷார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இப்போ இந்த பேட்ரியிலேருந்து போகிற கரண்ட்டை நம்ம பேர் I1ன்னு வச்சுப்போம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த 5 ohm ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை I' வச்சுப்போம் பேர். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெசிஸ்டார் எல்லாத்தையும் சிங்கிள் ரெசிஸ்டாரை கொண்டு வர போகிறோம். அதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டார். இந்த 21 ohm இந்த 5 ohm வந்து எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. பேரலாக நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 21 × 5 / 21 + 5. கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 21 × 5 105, 21 + 5 26. ஸோ 105 26 டிவைட் பண்ணோம்னா 4.0384 ohm. இதுதான் வந்து இது ரெண்டுத்தையும்
சால்வ் பண்ணி பேரலாக இருக்கிறத சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 4.0384 ஓம். அப்போ சர்க்யூட் எப்படி வரும் பாருங்கள். திரும்ப இங்கே 10 ஓம் வந்துடும். இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறமா 4.0384 ஓம் வந்துடும். கரெக்டுங்களா? அதுக்கடுத்து இந்த பேட்டரி இங்கே கொடுத்துட வேண்டியது தான். என்ன பேட்ரி? 20 வோல்ட் பேட்ரி. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I1 கரண்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. சாரி, அதுதான் நம்ம சால்வ் பண்ணியாச்சு இல்லையா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ரெண்டுத்தையும் சீரீஸில் இருக்க ஆட் பண்ண வரும். 10 + 4.0384 14. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 14.0384 ஓம் வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு பேட்ரி 20 வோல்ட் பேட்ரி. ஓகே, இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1. இப்போ இந்த I1 கரண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த I1 கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? I1 = V/R. எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 20 வோல்ட் பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 14.0384. அதை டிவைட் பண்ணிடலாமா? 20 / 14.0384 பண்ணோம்னா 1.4246 ஆம்பியர் கரண்ட் வந்து I1 கரண்ட். சரி, நம்ம I1 கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ரெசிஸ்டாரில் போகிற கரண்ட்டு கண்டுபிடிக்கணும், I'. ஸோ நம்ம I' கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? கரண்ட் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணலாம். கரண்ட் டிவிஷன் ரூல். I' = இந்த I' என்ன கரண்ட் வருது? I1 கரண்ட் வருது இன்டூ, இப்போது கை வச்சுக்கோங்க டிவிஷன் ரூலில். இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் இதை தான் கன்சிடர் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரைட் ஹேண்ட் சைடு போயிடுங்க. இந்த டாட்டுக்கு அப்புறமா இருக்கிற ரெசிஸ்டார் என்ன இருக்குது? 21 ஓம் ரெசிஸ்டார் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து நியூமரேட்டரில் எழுதிக்கணும். 21 / இப்போ டோட்டல் ரெசிஸ்டார் இந்த 21ஐயும் இந்த 5 ஓமில் இந்த 2 ரெசிஸ்டாரையும் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் கரண்ட் டிவிஷன் ரூல். 21 + 5. சரி, I1 கரண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 1.4246. 1.4246 into 21/26. ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டு தான் 1.4246 into 21 divided by 26 பண்ணோம்னா 1.1506 ஆம்பியர் கரண்ட்டு தான் I' கரண்ட். சரி, இப்போ அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப டயக்ராமுக்கு போகணும். டயக்ராமில் போங்க. இதான் மெயின் டயக்ராம் இப்போதைக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 20 வோல்ட் சோர்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு 1 வோல்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணணும். ஸோ கன்சிடர் 1 வோல்ட், ஷார்ட் 20 வோல்ட். கன்சிடர் 1 வோல்ட். இப்போ 1 வோல்ட் கன்சிடர் பண்ணணும். ஷார்ட் அதர் வோல்டேஜ் சோர்ஸஸ். மற்ற எல்லா வோல்டேஜ் சோர்ஸஸும் என்ன பண்ணிடணும்? ஷார்ட் பண்ணிடணும். அப்போ டயக்ராம் எப்படி வரும்? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த வோல்டேஜ் சோர்ஸு போயிடும். ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1 வோல்ட் மட்டும் இருக்கும், மற்ற எல்லா ரெசிஸ்டாரும் இருக்கும். இதை மட்டும் ஷார்ட் பண்ணியாச்சு. 10, 21, 5. 10, 21, 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட்டை நான் வந்து I2ன்னு பேர் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த 5 ஓம் ரெசிஸ்டாரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை I'' பேர் வச்சுக்கிறேன். சரி, முதல்ல இந்த ரெசிஸ்டார் எல்லாமே சிங்கிளாக கொண்டு வருவோம். இந்த 10ம் 5 அப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. 10 × 5 / 10 + 5. 10 × 5 50. 10 + 5 15. 50 / 15 என்ன வருது? 3.3333 ஓம். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? ரெசிஸ்டாரு 3.3333 ஓம் வருது. கூட இங்கே ஒரு ரெசிஸ்டார் சீரீஸில் இருக்குது. என்ன ரெசிஸ்டார்? 21 ஓம் ரெசிஸ்டார். அப்புறம் பேட்ரி 1 வோல்ட் பேட்ரி. இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. ரெண்டு ஆட் பண்ணிடலாமா? 21 கூட 3 ஆட் பண்ணால்
24.3333 ohm. இது கூட பேட்டரி 1 வோல்ட். சரி, இப்போ இங்கே இதில் எல்லாத்துலையும் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I2 கரண்ட். இந்த I2 கரண்ட் கண்டுபிடிக்கிறது தான் இந்தமாதிரி ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரும். therefore I2 equal to V by R. I is equal to V by R. என்ன வோல்டேஜ் இருக்குங்க? 1 வோல்ட் இருக்குது. கரண்ட் என்ன, ரெசிஸ்டர் என்ன இருக்குது? 24.33 இருக்குது. 24.333 டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு I2 கரண்ட் கிடச்சிரும். 1 divided by 24.333 0.04109 ஆம்பியர் கரண்ட் தான் வந்து I2ல ஃப்ளோ ஆகுது. 4 டெசிமல் போதும். ஓகேங்களா? சரி, இப்போ I2 கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? மெயினாக இந்த I டபுள் டேஷ் கரண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் டிவிஷன் ரூல் I டபுள் டேஷ் ஈக்குவல் டு, இதில் என்ன கரண்ட் வருது? I2 கரண்ட் வருது. அது கூட இன்ட்டு, இதில் I2 கரண்ட் தானே வருது, I2 இன்ட்டு, இப்போ இந்த இடத்துல கை வச்சுங்க. இப்போ இங்கே தான் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இப்போது இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த டாட்டுக்கு இந்த பக்கமாக என்ன ரெசிஸ்டார் மட்டும்தான் இருக்குது? 10 இருக்குது. ஸோ 10 டிவைடட் பை, இப்போ டோட்டலாக எழுதணும். இந்த 10ஐயும் இந்த 5யும் ஆட் பண்ணி, ஸோ I டபுள் டேஷ் ஈக்குவல் டு I2 கரண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.04109 இன்ட்டு 10/15. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 0.04109 இன்ட்டு 10 டிவைடட் பை 15 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 0.0273 வருது. இதுதான் I டபுள் டேஷ்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஆம்பியர். சரி, இப்போ ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துடலாம். ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரண்ட் த்ரூ 5 ஓம் ரெசிஸ்டார். அதுக்கு என்ன பண்ணோம்? I is equal to அந்த I டேஷ் கரண்ட்டையும் I டபுள் டேஷ் கரண்ட்டையும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி ஆட் பண்ணுறோம்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம இந்த I டேஷ் கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். அடுத்தது இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை கண்டுபிடிச்சி அதை கன்சிடர் பண்ணி I டபுள் டேஷ் கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ரெண்டு கரண்ட்டை ஆட் பண்ண நம்மளுக்கு டோட்டல் கரண்ட்டு கிடச்சிரும். ஸோ I டேஷ் கரண்ட் எவ்வளோ இருக்குது? 1.1506 கூட I டபுள் டேஷ் கரண்ட் என்ன கிடச்சிருக்கு? 0.0273. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 1.1506 ப்ளஸ் 0.0273 ஆட் பண்ணால் 1.1779 ஆம்பியர் கரண்ட்டு தான் அந்த 5 ஓம் ரெசிஸ்டாரில் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.